நீ தான் அவமானப்படணும். அசிங்கமா இல்லையான்னு நான் தான் கேட்கணும். ஏய் லூசு மாதிரி பேசாத. நான் ஏன்டி அசிங்கப்படணும்? எதுக்கு துளசிய பைக்ல ஏத்திட்டு வந்த? அது தப்பு இல்லையா? ஓ மை காட், கேவலமா இருக்கு. ஏய் வாட் தி ஹெல், என்ன பேசுற நீ? அவங்கள பைக்ல ஏத்துனா கேவலமா? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் வளர்ற? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பாரு, முட்டாள் மாதிரி பேசாத. என்ன டவுட் இப்ப? நீ நல்லவன் தான், ஆனா அந்த துளசிய நம்ப முடியாதே. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கேப்சர் பண்றா சிவா. அவ ரொம்ப மோசமானவ. பாரு ஜனனி, டென்ஷன் பண்ணாம வா. வந்து மன்னிப்பு கேளு, புரிஞ்சுக்க. நானா? நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது நடக்காது. ஏய் கேட்டுதான் ஆகணும். அப்பாவே சொல்லிட்டாரு, வா கேளு வா. மாட்டேன். நீ அப்படியே கேட்டுதான் ஆகணும்னாலும் நான் கழுத்து அறுத்துட்டு செத்து கூட போவேன். மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீதான் என் உலகம்னு நான் நம்பி வந்த. நீ என்ன அசிங்கப்படுத்துற சிவா. நான் செத்து போயிடுவேன். நான் செத்து போயிடுவேன். சொல்லு, நான் சாகட்டுமா? சொல்லு, நான் சாகட்டுமா? நான் சாகட்டுமா? ஜனனி, அப்பா அங்க வெயிட் பண்றாரு. ஓகே? பயமா இருக்கு சிவா. நீ கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு விலகி போற சிவா. எனக்குன்னு யார் இருக்காங்க? நீதான் என் உசுரு. நீ இல்லாம நான் ஏன் வாழணும்? ஏன் உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். நான் செத்து போறேன். செத்துறேன். நான் செத்துறேன் சிவா. ஏய் ஜனனிக்கு பாரு, நீ பாரு ஜனனி. நான் சொல்றது கொஞ்சம் கேள. இப்ப நீ மன்னிப்பு கேட்கலனா அப்பாவுக்கு உன் மேல கோபம் வரும். அப்பா ஒரு முடிவெடுத்தாருன்னா அதை மாத்த முடியாது ஜனனி. ப்ளீஸ் புரிஞ்சுக்க.